அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய வகுப்பில் தொடர்ந்து குர்ஆனுடைய வசனங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். 5வது அத்தியாயம் 89வது வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இறைவன் சொல்லியிருந்தான், நீங்கள் வீணான சத்தியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனாலும் உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக, ஸோ நம்ம செய்யக்கூடிய மற்ற பொறுப்புகள், மற்ற வேலைகளுக்கெல்லாம் இறைவன் சத்தியம் பிடிக்க மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் நமக்குன்னு ஒரு பொறுப்பு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இறைவன் கொடுத்த பிறகு, நமக்கான அதிகாரம் கொடுத்த பிறகு, நமக்கான உறுதித்தன்மை கொடுத்த பிறகு, அப்போ நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம தட்டி கழித்தா, அப்போ நம்மளுடைய சத்தியங்களை நம்ம முறிச்சா, அதுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பான். அதுலேயும் குற்ற பரிகாரமாக உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு செய்வீங்களோ, எவ்வளோ உணவு வகையில் எவ்வளோ செலவு பண்ணுவீங்களோ, அதில் நடுத்தரமானதை, ஒரு ஆவரேஜ் ஆனதை நீங்கள் 10 கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். உணவு, அப்படி இல்லைன்னா உடை, அதுவும் இல்லைன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அப்படின்னா, ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளை ப்ராப்பராக அவனுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து, அவனை நீ நல்ல மாதிரி இருந்துக்க, சுதந்திரமாக இருந்துக்க அப்படின்னு நம்ம கொடுக்குறது. ஆனால் என்ன ஆகிடும்னா, நம்மளே அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவன் நமக்கு அடிமையாக போயிடுவான். நான் தானடா உனக்கு இவ்வளோ செஞ்சு கொடுத்தேன், எனக்கு நன்றியோடு இல்லையே நீ அப்படின்னு சும்மா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போல்லாம் இல்லாமல் தெளிவாக இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் பிரயாசித்தமாக பண்ண சொல்கிறான். இது எதுக்குமே உங்களால் சக்தி இல்லை, உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை, அவ்வளோ சக்தி இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் நோன்பு நோற்றுக்கோங்க. ஸோ நோன்பு நோற்பதுனால நம்மளுடைய செயல்பாடுகளை, நம்மளுடைய நிலைப்பாடுகளை நம்ம சீர் செஞ்சுக்கிடலாம். ஸோ நீங்கள் செய்த சத்தியங்களை முறிச்சிட்டிங்கன்னா, அதுக்கு இப்படி தான் நீங்கள் பரிகாரம் செய்யணும். எனவே உங்கள் சத்தியங்களை முறித்திடாமல் பேணுங்கள். இவ்வாறு தன்னுடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகிறான், நீங்கள் நன்றி செலுத்துபவராய் திகழக்கூடும் என்பதற்காக. ஸோ நம்ம நன்றி செலுத்துகிறவங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா, அல்லாஹ்க்கு நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும். இது வரைக்கும் என்னென்ன வாக்குகள் எல்லாம் நம்ம பார்த்து வந்தோமோ அது எல்லாமே ரைட். இன்னும் இன்றைக்கி அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். 90வது ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு. இப்படி வந்தாவே நம்ம காதை நல்லா ஷார்ப்பாக கேட்டுட்டு உட்காரணும். ஏன்னா இறை நம்பிக்கையாளர்களே அப்படின்னு இறைவன் கூப்பிட்றான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஹம்ரு அப்படின்னா நிச்சயமாக மது. ஹம்ரு அப்படின்னா மது. மைசிரு அப்படின்னா சூது. வல் அன்சாபு அப்படின்னா சிலைகள். அஸ்லாமு அப்படின்னா அம்புகள். ரிஜ்சுன் அப்படின்னா அருவருக்கத்தக்கவை. மின் அமலி செயல்களில். ஷைத்தானின். ஃபஜ்தனிபூஹு ஆகவே இவற்றை விட்டு விலகுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. ஸோ சட்டத்திட்டங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த விஷயங்கள் என்ன சொல்கிறான்? நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த மது, சூதாட்டம், பலிபீடங்கள், நமக்கு இங்கே என்ன சொல்லித்தராங்க? வல் அன்சாப் அப்படின்னா சிலைகள். நார்மல் சிலை இல்லை, எந்த மாதிரியான சிலையா? பலிபீடங்கள். ஓகேவா? ஸோ அதாவது ஒருத்தவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிலையை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா, காலப்போக்கில் அது என்ன ஆகுது? இன்றைக்கி இவங்களோட நினைவாக தான் வைக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்சு இந்த பெரியார் இவங்களுடைய சிலையெல்லாம்
ஜஸ்ட் அவங்க நல்லவர்களாக இருந்தாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது வேறு விஷயம். பட் அவங்க அப்படி ஒரு பர்சனாலிட்டி இருந்துச்சுங்கிறதுக்காக தான் வச்சது. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, பெரியார் தான் எங்களுக்கு கடவுள்ன்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. இன்னும் இந்த இந்த இது முடிஞ்ச அடுத்த சந்ததி வந்துச்சுன்னா பெரியாரை கடவுள்னு சொல்லிடுவாங்க. இப்போவே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் இப்போ வந்து அவர் ஒரு மனுஷன்தாங்கிறத ஊர்ஜிகப்படுத்த முடியும். ஆனால் இன்னும் 2 தலைமுறை போச்சுன்னா அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி இவங்க ஏற்படுத்தின சிலைகளை இறைவனாக மாற்றி பலிபீடங்களாக மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கெட்ட சிலைகள், குறிபார்க்கும் அம்புகள், இது மெயின். குறிபார்க்கும் அம்புகள், அந்த ஜோஷியம்லாம் பார்ப்பாங்கள்ல, ஒரு மாதிரி ஒரு குச்சி மாதிரி வச்சு, அது. ஸோ இதெல்லாம் வந்து ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறலாம். ஸோ இப்போ இந்த சூதாட்டம்ன்ற பேர் வந்து ரொம்ப பிரச்சத்தமாக நிறைய இடங்களில் வருது. ஸோ நிறைய இடங்களில் வருது, நிறைய சைத்தானிய செயல்களாக இருக்குது. இறைவன் வந்து நம்மளை பாதுகாத்து நமக்கு சரியான ஞானத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துவானாக. ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னமா யுரீது ஷைத்வானு ஐயூக்கிய பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசத்துவக்கும் அன் திக்ரில்லாஹி வஅனிஸ் ஸலாஹ் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அதாவது இந்த ஷைத்தான், யுரீது அப்படின்னா நாடுகிறான், இன்னமா அப்படின்னா நிச்சயமாக அந்த ஷைத்தான் அப்படியும் யோசிக்கலாம். இங்கே ஆனால் எல்லாம்னு சொல்கிறாங்க. ரைட். ஆனால் அப்படின்னு வந்தாவே அது சத்தியத்தை குறிக்கும். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் குறிக்கும். ஸோ ஷைத்தானு அப்படின்னா ஐயூக்கிய அவன் உண்டு பண்ணுவது, ஷைத்தான் உண்டு பண்ணுவது, பைனக்குமுல் அதாவத்தை, பைனக்கும் எப்போவுமே பைனக்கும் அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு மத்தியில். அதாவத்தை அப்படின்னா பகைமை, வல் பகுத்வா அப்படின்னா வெறுப்பு. பகைமையும் வெறுப்பையும் தான் உங்களுக்கு உண்டு பண்ணுவான். ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்தக்கும், யசுத்தக்கும் அப்படின்னா அவன் தடுப்பது, அன் திக்ரி ஞாபகத்தில் இருந்து. நல்லா பாருங்கள், திக்ரு அப்படின்னா ஞாபகம், அல்லாவின் ஞாபகத்திலிருந்து நம்மளை தடுக்கிறானா. அனிஸ் ஸலாத்தி ஃபஹல் அன்தும் முன்தஹூன். முன்தஹூன் அப்படின்னா விலகுபவர்கள். நல்லா பாருங்கள், இந்த மது, சூதாட்டம், இதன் வாயிலாக உங்களுக்கு உங்கள் ரெண்டு, அதாவது யூஸ்வலாக நமக்கு தெரியும், காலையே வந்து இந்த ஒயின் ஷாப், இன்றைக்கி மாஷா அல்லா ஒயின் ஷாப் வந்து ஒரு ஏரியாவில் 10 இருக்குது. தொழுகையோ, அதாவது தொழுகைக்கான இடமோ அல்லது கோயிலே கூட வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு இந்தியாவில் தானே இருக்கோம். தொழுகைக்கான யார் எந்த மதமாக வேணால் இருக்கட்டும், அவங்க வழிபடக்கூடிய கோயில்களை விட ஒயின் ஷாப் வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து மறுக்க முடியாது. ஸோ முக்கியமாக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து டாஸ்க் மார்க் அப்படின்னாவே தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப்னு தான் வருது. ஸோ இப்படிப்பட்ட மது, சூதாட்டம்ங்கிறது கேம்லிங். இன்றைக்கி நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா அதில் வரும், நீங்கள் வந்து விளையாடலாம், ஃபோன்லேயே ரம்மி விளையாடலாம், நிதி அபாயத்துக்கு உட்பட்டது அப்படின்னு ஒரு இதை போட்டு ஃபோன்லேயே நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லி விளம்பரம் வருது. ஸோ இது ரெண்டத்தையுமே அரசாங்கமே ப்ரொமோட் பண்ணுது நமக்கு. ஆனால் உண்மையிலேயே இறைவன் சொல்லக்கூடிய அரசாங்கத்தில் இறைவன் சொல்கிறான், மதுவும் சூதாட்டமும் உங்களுக்கிடையே பகைமையை ஏற்படுத்துது, உங்களுக்குள்ள வெறுப்பை ஏற்படுத்துது, இதிலேருந்து நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு கூறுறதுலேருந்து விலகுறீங்க, தொழுகையிலேருந்து உங்களை தடுக்குது அப்படின்னா
அல்லாஹ் வந்து வெறும் நம்ம சொல்கிற திக்ரு தொழுகையை மட்டும் சொல்ல மாட்டான். இதனால நார்மல் யூஸ் என்ன என்ன பிரச்சனை, ஒழுங்காக வேலைக்கு போக மாட்றாங்க, ஒழுங்காக வீட்டில் உள்ளவங்கள பார்த்துக்க மாட்றாங்க, குடும்பத்தில் உள்ளவங்கள பார்த்துக்க மாட்றாங்க. அல்லாஹ் வந்து தன்னுடைய ரெப்ரசன்டேஷனாக தான் நம்மளை அனுப்பியிருக்கான். நான் இவங்களெல்லாம் படைச்சிருக்கேன், நான் தான் இவங்களுக்கு எல்லா வாழ்வாதாரமும் தரேன், ஒன்றை வச்சு தான் நான் தரேன், நீ எனக்கான வேலையாள், நீ செஞ்சு நீ அவங்களுக்கு தரது தான் எனக்கு நீ செய்கிற நன்றி கடன். அப்போ அதுக்கு இந்த ஷைத்தான் என்ன பண்ணுறானா, அந்த மது சூதாட்டம் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் என்னை பார்த்துக்கிட்டா போதும், நீ எப்படியோ போய்க்க. இன்றைக்கி வந்து சமீபத்தில் ஒரு சின்ன ஷோவில் பார்த்தேன், அதில் பேசினாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளாதார விஷயமும் பணமும் கொடுத்துட்டாங்க, ஃபினான்ஷியல் விஷயம் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா அவர் குடித்தா எனக்கு என்ன, அது அவரோட பர்சனல் அப்படின்னு மனைவியே சொல்லக்கூடியதாக நம்ம பார்த்தோம். இது உண்மையிலே அவங்க வீட்டில் நடக்குதா இல்லை இந்த டெலிவிஷன் ஷோக்காக சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஓப்பனாக எனக்கான வேலைகளை நீ செஞ்சு கொடுத்துட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாடு மாறிக்கிட்டே வருது. ஆனால் இறைவன் சொல்கிறான், இந்த மது எடுத்தாவே சூது போனாவே உங்களோட வாழ்வாதாரமே அடியோடு அழிஞ்சிருங்கிறான். ஏன்னா அவங்க வந்து இறைவனை நினைவு கூறுறதுனாலையும் தொழுகிறதுனாலையும் இறைவனுக்கு என்ன, அல்லாஹ்க்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஷைத்தான் எதை விரும்புகிறான், அல்லாஹ் இவனை வந்து என்னோட வேலைக்கு இவன் ரொம்ப தகுதியானவன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை காமிச்சான்ல, ஷைத்தானை காமிக்கலல்ல. அப்போது ஷைத்தான் நமக்கு வந்து ஷைத்தானை பற்றி சொல்லணுன்னா அவன் ரொம்ப வணக்க வழிபாடில் திளைத்தவன்னு சொல்லுவாங்க. எப்படி திளைத்திருந்தாலும் எவ்வளோ வணக்க வழிபாடு செஞ்சாலும் அவனை ஷைத்தானை வந்து அல்லாஹ் சொல்லலைல்ல, இவனை ஆதமை தானே சொல்கிறான். ஏன்னா ஆதம் வந்து தன்னுடைய மனைவிக்காக அப்போ வந்து செய்யலை இறைவன், ஆதம் மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவரோட அந்த பர்பஸ் என்னென்னா அல்லாஹ் வந்து நிர்ணயிச்சிட்டான். அவருக்கு ஃபேமிலி வரும், அவருக்கான இது வரும், இந்த உலகத்தில் அவர் என்னென்ன ஒர்க் பண்ணுவார், அந்த ஒர்க்னால மற்றவங்க எவ்வளோ பெனிஃபிட் அடைவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்லாம் ஒர்க்கே பண்ணாதவங்களா, எவ்வளோ ஒர்க்கு தெரியுமா அவங்களுக்கு. வியாபாரமும் பார்க்கணும், அரசியலும் பார்க்கணும், இன்னும் வந்து அங்கே வரக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்கணும், சண்டைக்கும் போகணும், இவ்வளவும் பார்த்தாரு. இவ்வளவும் சஹாபாக்களும் செஞ்சாங்க. அதனால தான் அவங்களும் நம்மளும் எக்ஸ்ட்ரீம் வேறையாக தென்படுறோம். ஸோ அப்போ அல்லாஹ்வுடைய நினைவு கூறுறது அப்படின்னா, அல்லாஹ்வை நினைவு கூறுறதுங்கிறது அல்லாஹ்வுடைய படைப்புகளையும் நம்ம நினைவு வச்சுக்கிறணும். நம்ம எல்லா படைப்புகளையும் நம்ம நினைவு வைக்கிறோமா, ரொம்ப சுயநலமாக இப்போ வந்து என்னோட பிள்ளை, என்னோட மனைவி, கணவன், அவ்வளோதான். அது மீறி வேறு என்ன உறவுகளை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் வந்து நம்ம மற்றவங்களுக்கு விட்டுருவோன்னு கூட அட்லீஸ்ட் உன் உறவுகளையாவது நீ பாருன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம உறவுகளை விட்டுடுறோம். கண்ணுக்கு தெரியாதவங்கக்கிட்ட யாராவது இந்த மாதிரி சதக்கா பண்ணுங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம மனிதர்களை நினைத்து அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ அது, அப்புறம் நமக்கான உழைப்பு, நமக்கான வேலை, இது ரெண்டத்தையும் மதுவும் சூதும் தடுக்குது. இதைத்தான் ஷைத்தான் விரும்புகிறான். ஸோ இதிலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமாவது நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுக்கப்புறமாவது இந்த சூது, இந்த மதுவிலேருந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நிலப்பரப்பு இதுவாகத்தான் இருந்தது. அதிகமாக சூதாடக்கூடியவர்களாகவும் அதிகமாக மது குடிக்கக்கூடியவர்களாகவும் தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கும் அதே நிலைமை தான் நம்ம எல்லாருக்குமே. ஸோ நம்மளும் இதிலேருந்து விலகணும். நம்ம இப்போ வந்து பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தான். பட் ஸ்டில் நம்ம குழந்தைங்கக்கிட்ட நம்ம வந்து, ஏன்னா இதையெல்லாம் தான் முற்போக்குத்தனம், பெண் சுதந்திரம் அப்படின்னு நமக்கு திணிக்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது. இது ஆண்களையே செய்யாதீங்கன்னு தான் சொல்லுது. இது பொதுவாக தான் சொல்கிறான் இறைவன். யாருமே இதை செய்யாதீங்க, தவிர்த்துக்கோங்க. முக்கியமாக பாருங்கள்,
ஆரம்பத்தில் சொல்லும்போது அல்லாஹ் வந்து இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லலை. இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். குரானில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ தான் மது வந்து இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ நாள் நம்ம 100 நாள் பார்த்துருக்கோம். மது பற்றி பெருசாக எங்கேயுமே வரலை, நம்ம பார்த்த வரைக்கும் வரல. இப்போ தான் முதல்ல அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வருது பாருங்க, இதுலேருந்து நீங்கள் தவிர்த்துக்க மாட்டீங்களா? அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மன்னா என்ன சொல்லுவோம், அல்லாஹ் தடை செஞ்சுருக்கான், நீ குடிக்கவே கூடாது அப்படி சொன்னால் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க ஈகோவை கிளாஷ் பண்ணிடுவோம். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் பிரச்சனைக்குள்ளே தான், உங்களை தான் அது பிரச்சனைக்குள்ளே இழுக்குது. நீங்கள் தான் உங்களுடைய உறவுகள்லேருந்து வெளியே வரீங்க, உங்களுடைய வேலைகள்லேருந்து உங்கள் வேலைகளை உருப்படியாக செய்ய முடியலை. இதைத்தான் ஷைத்தான் விரும்புகிறான், உங்களுக்குள்ள பகைமையை ஏற்படுத்துகிறான். இதுலேருந்து நீங்கள் தவிர்த்துக்க மாட்டிங்களா? இதுலேருந்து நீங்கள் விலகி வர மாட்டிங்களா அப்படின்னு தான் அல்லாஹ் கேட்குறான். ஒரு என்ன சொல்கிறது, ரெக்வெஸ்ட்டுன்றதை விட ஒரு ரொம்ப ஒரு நம்ம எவ்வளோ அன்பாக கேட்குறான் பாருங்கள், அது ஒரு நல்ல விஷயம். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஆனால் இதே அல்லாஹ் கொஞ்சம் கடினமாகவும் பேசுவான். ஸோ தன்மைகளை பொறுத்து எவ்வளோ தூரம் நான் சொல்லி நீ கேட்காம, ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லும்போது கொஞ்சம் தன்மையாக சொல்லணும். ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே முடியாதுங்கிறப்ப அப்போ நம்ம கடுமையாக பேசலாம். எடுத்தோடனே நம்ம கடுமையாக பேசும்போது இஷ்யூ ஆகும். அடுத்த ஆயத்து பாருங்கள். வஅத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல வஹ்தரு ஃபஇன் தவல்லைத்தும் ஃபஅலமு அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன். அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், மாறு செய்வதிலிருந்து விலகி இருங்கள். இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நமது தூதை தெள்ளத் தெளிவாய் எடுத்துரைப்பது மட்டுமே நமது தூதர் மீது கடமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஸோ நபி வந்து அல்லாஹ் வந்து இந்தந்த சட்டங்களை தன்னுடைய தூதருக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அவர் இப்போ அல்லாஹ் சொன்னதை தான் தூதர் சொல்கிறாரு. தூதர் சொல்கிறத நீங்கள் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடங்க. அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா குட். ஆனால் இந்த அல்லாஹ் சொன்ன மாதிரி அதை செஞ்சு சில இதை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது செய்யாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா குட். இதையே இறைவன் சொன்ன இந்த கட்டளைகளை நீங்கள் புறக்கணிச்சிங்க அப்படின்னா, புறக்கணிக்கும்போது தெள்ள தெளிவாக தூதருடைய கடமை எடுத்து சொல்கிறது மட்டும்தான். நீங்கள் புறக்கணிச்சா இவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஸோ அதனால் எடுத்து சொல்கிறது மட்டும்தான் ஒரு தூதருடைய வேலை அப்படின்னும் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறான், இதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் பார்க்க மாட்டிங்களா, சிந்திக்க மாட்டிங்களா, நீங்கள் இதுலேருந்து விலகிறது இல்லையா அப்படி கேட்டுட்டு அடுத்து சொல்கிறான், நீங்கள் எங்கள் நபி சொல்கிற மாதிரி கேட்டு நடங்க. நீங்கள் அப்படி நடக்கலை, உங்களுக்கு புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா இவரோட வேலையெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது மட்டும்தான், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்து லைஸ அலல்லதீன ஆமனு வ அமீலு ஸாலிஹாத்தி ஜுனாஹுன் ஃபீமா தஈமு இதா மத்தகவ் வ ஆமனு வ அமீலு ஸாலிஹாத்தி சும்மத்தகவ் வ ஆமனு சும்மத்தகவ் வ அஹ்சனு வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இப்போ இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகிறவர்கள் முன்னர் எதையும் உண்டவை பற்றி அவர்கள் மீது குற்றம் இல்லை. ஆனால் இனி தடுக்கப்பட்ட பொருள்களிலிருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும். மேலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருப்பவர்களாகவும் நற்செயல் புரிபவர்களாகவும் இன்னும் எந்த பொருள்களை விட்டு தடுக்கப்பட்டு இருக்கின்றனரோ அவற்றிலிருந்து விலகி இருப்பவர்களாகவும் மேலும் இறை கட்டளைகளை ஏற்று வாழ்பவர்களாகவும் இன்னும் இறை அச்சத்துடன் நன்னடத்தையை மேற்கொள்பவர்களாகவும் திகழ வேண்டும். அல்லாஹ் நன்னடத்தையுடையோரை நேசிக்கிறான். பாருங்க, இதெல்லாம் வரும்போது தான், இதனால தான் குரானை வந்து பலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. முதல்ல பலருக்கு தெரிய மாட்டேங்குது. குரான்
தெரிஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குது. என்னென்னா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து உங்களை படைச்சது இறைவன். நம்ம இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, எல்லாரையும் ஒன்றா பாருங்கள், இறைவனை படைச்சதை என்னைய படைச்சவன் உன்னைய படைச்சவன் ஒரு ஆள் தான், அந்த இறைவனுக்காக நம்ம நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து செயல்படுங்க அப்படிங்கிறத தான் இறைவன் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டே வரான். இப்போ என்ன பண்ணுறான், சில விஷயங்களை நீங்கள் தடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து சூதாடாதீங்க, குறி சொல்லாதீங்க, அதே மாதிரி ஜோசியம் பார்க்காதீங்க, அதை விட மெயினாக மாது சூதாடுறது, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் இன்னும் பேசலைல்ல, ரைட். பட் இது ரெண்டுமே வந்து அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்லிட்டான். உங்கள் வேலைகள்லேருந்து இது வந்து உங்களை வந்து தடுக்குது. ஷைத்தானும் இதைத்தான் விரும்புகிறான். ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள், இது வந்து தொழுகைங்கிறத நம்ம நினைக்கிற மாதிரி இந்த தொழுகை மட்டும் கிடையாது, இது பேசிக். ஆனால் கண்டிப்பாக இதிலருந்தும் தடுக்குது. அதை தாண்டி ஒரு சோஷியல் இம்பேக்ட்டு. இப்போ இந்த வசனம் இருக்குது, குரானில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாராவது இந்த வசனத்தை ஏற்றுக்காமல் இருப்பாங்களா? இன்றைக்கி உள்ள பெண்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றுக்காமல் இருப்பாங்களா? ஆமாம், இது மாதிரி இது சொல்லி இதை கேட்டு நடக்கணும்னா நாங்களும் நடப்போமேன்னு நினப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குரானில் அவ்வளோ இந்த யாருமே சொல்லாத அந்த விஷயங்கள்லாம் குரானில் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. நமக்கு தான் படிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டீங்க, சரி இப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலை, நானும் வந்து ஏதோ சூதாட்டம் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை தடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான். ஸோ அப்போ இன்றைக்கி நம்மளில் எத்தனை பேர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நம்மளுடைய மற்ற சக மனுஷங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்கிறோம், என்ன உட்பட நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்? இதெல்லாம் சொன்னால் தானே தெரியும் அவங்களுக்கு, இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும், அவங்க ஏற்றுப்பாங்க. இப்போ இது வாழ்நாள் முழுக்க இதெல்லாம் தெரியாமையே நல்ல விஷயங்கள் செய்து இறந்து போகிறாங்க அப்படின்னா இறைவன் வந்து குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்களுடைய மனசில் எந்த அளவுக்கு இல்மு இருந்துச்சு, இவங்களோட நாலேஜ் என்னங்கிறத இறைவன் அறிவான். ஸோ அதனால் மற்றவங்கள நினச்சி நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை, பாவம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஆனால் அதே சமயம் நம்மளை நினச்சி நம்ம பாவப்படணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருச்சு நமக்கு, இதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்து நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட இதை கொண்டு வர வைக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது குற்றம் இல்லை, ஆனால் இனிமே இந்த மாதிரி தடுக்கப்பட்ட பொருள்கள்லேருந்து நீங்கள் விலகிக்கணும். இன்னும் இறை நம்பிக்கையில் உறுதியாக நீங்கள் நிலைத்திருப்பவர்களாகவும் நல்ல செயல்கள் செய்யணும். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே செயல்கள், நீங்கள் நல்ல செயல்கள் செய்யுங்கன்னு தான் எல்லாம் சொல்கிறான். ஆண்களேன்னுலாம் சொல்லலை, பெண்களேன்னுலாம் சொல்லலை, இறை நம்பிக்கையாளர்களேன்னு தான் சொல்கிறான். ஸோ பொதுவாக கூப்பிட்டு சொல்கிறான், நற்செயல் புரிபவர்களாகவும் இன்னும் எந்தெந்த பொருள்களை விட்டு தடுக்கப்பட்டு இருக்கின்றனரோ, உங்களுக்கு எந்தெந்த பொருள்லேருந்து உங்களை தடுக்கப்பட்டிருக்கோ அதுலேருந்துலாம் நீங்கள் விலகிக்கோங்க. இன்னும் இறை கட்டளைகளை ஏற்று வாழ்பவர்களாகவும் இன்னும் இறை அச்சத்துடன் நன்னடத்தையை மேற்கொள்பவர்களாகவும் திகழ வேண்டும். ஒழுக்கமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் இறைவன் சொன்ன விஷயங்களை கேட்டு நம்ம நடக்கணும். ஸோ இப்படிப்பட்டவங்களை தான் இறைவன் நேசிக்கிறான். ஸோ வந்து முதல்ல இறைவன் என்னென்ன விஷயங்களை இப்போது நம்ம ஒவ்வொன்றும் வைக்கிறோம்ல, நம்ம ஒன்றொன்றும் பண்ணுறோம், இது வந்து இதுக்கு வருமா, இதுக்குள்ளே வருமா, சூது அப்படிங்கிறதுக்குள்ளே எதெல்லாம் வருங்கிறதுல நமக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண பழகணும். ஐடென்டிஃபை பண்ணணுன்னாலுமே அதனுடைய அறிவு நமக்கு வேணும்.
ஸோ எது இப்போ சூதுங்கிறது வேறு, ஹலால் ஹராமுங்கிறது பார்த்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ சூது ஹராம் ஆயிடுச்சு, எதெல்லாம் சூதுன்னு நமக்கு தெரியணும்ல இன்றைக்கி உலகத்தில். ஸோ அந்த மாதிரி வெறும் இதோட மட்டும் நின்றாமல் நம்ம யோசிக்கணும். நம்ம ஒவ்வொன்றும் பண்ணுறோமே, இது வந்து யாருக்காவது பிரச்சனையை ஏற்படுத்துதா? ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமையை ஏற்படுத்துங்கிறான்ல. ஸோ இது சூதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதன் மூலமாக எனக்கு யாருக்காவது பகைமை வருதா, என்ன நான் இழக்க செய்கிறேன்னா, என்னுடைய ஃபேமிலியவோ என்னுடைய பொறுப்புகளில் இருந்தோ நான் வந்து இதுலேருந்து விலகிக்கிறேன்னா, இதெல்லாம் செக் பண்ணணும். ஏன்னா எனக்கு தான் சூதுனா என்னன்னு தெரியலல்ல, இன்றைக்கி எல்லாமே கலந்துருக்குல்ல. மதுனா என்னன்னு தெரியலைல்ல, எல்லாமே கலந்துருக்குல்ல. அப்போது நான் இந்த ஃபுட்டு சாப்பிட்றேன், சிலர்லாம் வந்து ஃபுட்டு தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு ஃபேமிலியை கூட கண்டுக்காமல் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அது கூட ஒரு மது தான். எந்த விஷயம் உங்களுடைய தொழிலையும், உங்களுடைய தொழுகை தொழில், உங்களுடைய திக்ரு ஞாபகம், இது ரெண்டத்தையும் மழுங்கடிக்குதோ அது எல்லாமே சூது தான், அது எல்லாமே மது தான். ஸோ இதிலிருந்து நம்மளை இறைவன் தள்ளிக்க சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லயப்லுவன்னகுமுல்லாஹு பிஷைஇம் மினஸ்ஸைதி தனாலுஹு ஐதீக்கும் வரிமாஹுக்கும் லியஅலமல்லாஹு மை யகாஃபுஹு பில்கைப் ஃபமனிஅ்ததா பஅததாலிக ஃபலஹு அதாபுன் அலீம். இப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இஹ்ராமுடைய நிலையில் உங்கள் கைகளும் உங்கள் ஈட்டிகளும் அடையக்கூடிய வேட்டை பிராணிகள் ஏதாவது ஒன்றின் மூலம் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். மறைவான நிலையிலும் தன்னை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக. இவ்வாறு எச்சரித்த பிறகு யார் அல்லாஹ் நிர்ணயித்த வரம்பை மீறுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் ஈட்டிலாம் இல்லை, வேட்டை பிராணி நம்ம எதையும் வேட்டெல்லாம் ஆடுறதில்ல. ஆனால் அன்னைக்கு வந்து இருந்தது. ஸோ நீங்கள் இஹ்ராம் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் இஹ்ராமுடைய நிலையில் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான்ல, நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய இந்த வேட்டை விஷயங்கள்லேருந்து விலகி இருங்க. ஸோ ஆனால் அந்த டைமில் எப்படி இவங்க அந்த சனிக்கிழமையில் உள்ளவங்களுக்கு மீன் பிடிக்க மீன் முன்னாடி வந்து நிற்குமாமே சாட்டர்டேஸ் டைமில், அப்போ அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு இது வந்துச்சுல்ல, அந்த மாதிரி நமக்கும் வந்து இஹ்ராமுடைய நிலையில் நம்ம கைகளுக்கு கிடைக்கிற மாதிரி வேட்டை பிராணிகள் வர மாதிரி, நம்ம ஈட்டிகளுக்கு சுலபமாக வர மாதிரி அல்லாஹ் வந்து உங்களை சோதிப்பான். ஆனால் அல்லாஹ் மறைவான நிலையிலும் நீங்கள் என்ன அஞ்சுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் சோதிப்பான். இவ்வாறு எச்சரித்த பிறகு யார் அல்லாஹ் நிர்ணயித்த வரம்பை மீறுகிறாரோ அவங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்குது. திருப்பி கூப்பிட்றான். ஒவ்வொரு தடவையும் அதாவது இறைநம்பிக்கையாளரேன்னு அல்லாஹ் கூப்பிட்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்துலு ஸைத வஅன்தும் ஹுரும் வமன் கதலஹு மின்கும் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉம் மிஸ்லு மா கதல மினன் நஅமி யஹ்குமு பிஹி தவா அத்லிம் மின்கும் ஹதியம் பாலிகல் கஅபதி அவு கஃபாரத்துன் துஆமு மசாகீன அவு அத்லு ذَلِكَ صِيَامًا لِيَذُوقَ وَبَالَ أَمْرِهِ عَفَا عَمَّا سَلَفَ وَمَنْ عَادَ فَيَنْتَقِمُ اللَّهُ مِنْهُ وَاللَّهُ عَزِيزٌ ذُو انْتِقَامٍ. அப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் வேட்டையாடி பிராணிகளை கொல்லாதீர்கள். மேலும் உங்களில் யாரேனும் வேண்டுமென்றே வேட்டையாடி பிராணியை கொன்றுவிட்டால்
அதற்கு பரிகாரமாக அவர் தான் கொன்ற பிராணிக்கு சமமான ஒரு பிராணியை கால்நடைகளிலிருந்து பலி கொடுக்க வேண்டும். உங்களில் ஒரு நீதியாளர்கள் அதனை தீர்மானிக்க வேண்டும். அந்த பலி பிராணி காபாவில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அல்லது அச்செயலுக்கு குற்ற பரிகாரமாக ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது அதற்கு சமமாக அவர் நோன்பு நோற்க வேண்டும். தான் செய்த தீய செயலின் விளைவை அவர் சுமப்பதற்காகவே இவ்வாறு விதிக்கப்பட்டு உள்ளது. முன்பு செய்தவற்றையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். எனவே யாரேனும் மீண்டும் அச்செயலை புரிந்தால் அல்லாஹ் அவரை பழிவாங்குவான். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழிவாங்கும் ஆற்றலுடையவனாகவும் இருக்கிறான். ஸோ நம்ம இப்போ இஹ்ராம் கட்டிட்டோம். நம்ம அந்த ஹஜ்ஜுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் இஹ்ராமுடைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோமா, வேட்டையாடி பிராணிகளை கொல்லாதீங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பிராணிகளை எதுக்கு வேட்டையாடினாங்கன்னு நமக்கு தெரியல. உணவுக்காகயா இல்லை வேறு எதுக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ உணவுக்காக அப்படின்னா வேட்டையாடாதீங்க. அதை நம்ம இன்னும் ஆழமாக யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நமக்கு மார்க்க அறிஞர்கள் சட்டங்களை அழகாக விரித்து தராங்க. பட் இன்னும் நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் யாரும் வேட்டையாடலை. இஹ்ராமுடைய நிலையில் நம்ம பிராணிகளை கொல்லலை. ஆனால் அப்போ என்ன நடக்குது, எது சம்மந்தமாக இதை பேசுகிறான் அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம இன்டெப்த்தாக யோசிக்கணும். ரைட்? ஸோ வேட்டையாடி நீங்கள் கொல்லாதீங்க. இன்னும் நீங்கள் வேண்டும்னே எதையாவது வேட்டையாடிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வேணும்னே கூட நீங்கள் அந்த தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிகாரம் என்னது, நீங்கள் எதை கொன்னீங்களோ அதுக்கு சமமான ஒரு பிராணியை உங்கள் கால்நடையிலேருந்து நீங்கள் கொடுக்கணும். அது பலி கொடுக்கணும். அந்த பலியானது காபத்துல்லாவுக்கு சேரணும், மக்காவுக்கு சேரணும். அப்போ இல்லை அதுக்கு எனக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாது, பலி கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா ஏழை எளியவங்களுக்கு உணவு தரணும். அல்லாஹ் பாருங்கள், எல்லாத்துக்குமே பிரயாச்சித்தம் இந்த மாதிரி ஒரு சோஷியல் விஷயங்களை தான் இறைவன் சொல்கிறான். ஸோ ஏழை எளியவங்களுக்கு உணவு தரணும். இல்லைன்னா எனக்கு அதுவும் என்னால் பணமே இல்லை அப்படின்னா அப்போ நீ ஒன்றை நீ சரி பண்ணிக்கோ. அப்போ அதுக்கு நீ நோன்பு வை. தான் செய்த தீய செயலின் விளைவை அவர் சுவைப்பதற்காகவே இவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாடி ஏதோ தப்பு செஞ்சுருந்தா அதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுருவான் அல்லாஹ். ஆனால் திரும்பி இப்போ உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிந்த பிறகும் நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை பழி வாங்குவான். அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழிவாங்கும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கிறான். ஸோ எந்த இடத்துல அல்லாஹ் பழிவாங்குவான்னு பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு இஹ்ராம் கட்டிட்டு வேட்டை பிராணியை போய் நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், நான் உங்களை பழிவாங்கிற அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ அந்த வேட்டை பிராணிகளுடைய நிலைப்பாடை நம்ம யோசிக்கணும். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான்? இன்றைக்கி நம்ம யாரும் வேட்டெல்லாம் வேட்டை ஆடுறதில்ல. ஆனால் எனக்கு பார்க்க வேட்டையாடுறதுங்கிறது அந்த டைமில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விஷயமாக இருந்தது இல்லையா? ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விஷயமாக இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், யாரையும் நீங்கள் இஹ்ராம் கட்டினதுக்கு பிறகு வேட்டையாடாதீங்க. அப்போ வேட்டையாடலை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஃபுட்டில் ஏதாவது பிரச்சனை வருதா? அல்லாஹ் நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை, வேட்டை தான் ஆடாதீங்கிறான். அப்போனா அவங்களோட ஃபுட்டு வேறு, இந்த வேட்டையாடுறங்கிறது கொஞ்சம் அவங்களோட ப்ரெஸ்டீஜ் சார்ந்த விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ ப்ரெஸ்டீஜ் உங்களுடைய அந்த யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் இந்த வேட்டையாடுறதுங்கிறது அது ஒரு பெருமையான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். ஸோ அந்த பெருமையை நீங்கள் இஹ்ராம் காட்டின பிறகு நீங்கள் காமிக்காதீங்க. இது மேட்ச் ஆகுதா? ஏன்னா இன்றைக்கி நம்ம இஹ்ராம் கட்டிட்டு எவ்வளோ பெருமையை காமிச்சிட்ருக்கோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் ஹாஜிங்கிறோம்,
ஒன்றுக்கு 2-3 தடவை போயிட்டு வந்தால் அதுக்கு ஒரு பேர் சொல்கிறோம். பத்தாததுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போதே ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுறோம், போனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுறோம். அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்க பெருமையை பறைசாற்றுதோ அப்படின்னு தோணுது. போடலாம், தப்பில்லை, ஒவ்வொருத்தவங்களுடைய நிலைப்பாடு. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு நேரமாவது தோணிராதா என்னோடய விஷயங்கள் நான் வந்து இப்படி நான் போடும்போது அதை மாதிரி அவங்களுக்கு அது தோணிராதா பெருமை? ஏன்னா இந்த இடத்துல இறைவன் மட்டும்தான் பெருமையுடையவன், நம்ம எல்லாரும் சமம் அப்படின்னு இஹ்ராம் கட்டி வந்த பிறகு நம்மளுடைய அந்த பெருமைகளை நம்ம வந்து காமிக்கும்போது அது என்ன ஆகுது? மேட்ச் ஆகுதா அல்லாஹ் சொல்கிறதுக்கும் இதுக்கும்? இப்படி படும்போது அல்லாஹ் நான் உங்களை பழி வாங்குவேங்கிறான். ஸோ இப்படி ஒரு வேளை நீங்கள் உங்களை பெருமைப்பட்டு காமிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நம்மக்கிட்ட எதை வேட்டையாடினோமோ எதை வேட்டையாடினோமோ அதுக்கு பகரமான ஒரு கால்நடையை நம்ம வந்து குர்பானி கொடுக்கணுமா. ஸோ இதெல்லாம் இன்டர் ரிலேட்டடாக நம்ம நிறைய திங்க் பண்ணலாம். பட் ஸ்டில் ஏன்னா இன்றைக்கி நம்ம வேட்டைக்காரவங்க இல்லைல்ல, நம்ம அப்போ எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் வந்து விட்டுற முடியுமா? முடியாது. ஸோ எனக்கு எப்படி அது சிங்க் ஆகுமோ அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்று மற்றவங்களுக்கு நீங்கள் காபத்துல்லாக்கு நீங்கள் குர்பானி கொடுத்து அனுப்பணும், இல்லைன்னா உணவு தரணும், இல்லைன்னா நோன்பு வைக்கணும். ஸோ இதுதான் அதுக்கான பரிகாரம். யார் இதை வந்து சரியாக செய்யாதவங்கள நானே பழி வாங்குவேன், அல்லாஹ் பழி வாங்கக்கூடியதில் ஆற்றலுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வே இங்கே தன்னை சொல்லிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். உஹில்ல லக்கும் சைதுல் பஹரி வ தஆமுஹு மதாஅல் லக்கும் வலிஸ்ஸய்யாரா வஹுர்ரிம அலைக்கும் சைதுல் பர்ரி மா தும்தும் ஹுரூமன் வத்தகுல்லாஹல்லதி இலைஹி துஷரூன். அப்போ இஹ்ராமுடைய நிலையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கும் பயண கூட்டத்தாருக்கும் பயன் தருவதற்கான கடல் வேட்டையும் அதனை உண்பதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆயினும் நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் வரை தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு உள்ளது. யார் முன்னிலையில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட இருக்கிறீர்களோ அந்த இறைவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து வாழுங்கள். அப்போ நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் பயணப்பட்டு வருவீங்க. ஸோ அந்த டைமில் பயன் தருவதற்காகவும் கடல் ரீதியாக கடல் வழியில் வரக்கூடிய வேட்டையை நீங்கள் அந்த பிராணிகளை நீங்கள் வேட்டையாடி உண்றது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தரையில் நீங்கள் வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு பெரிய சட்டத்தை உரியதாக இருக்குது. ஸோ வேட்டைங்கிறது எதை குறிக்குது? இன்றைக்கி நான் வேட்டையாடலை, ஆனால் வேறு என்ன? ஸோ என்னுடைய உணவு தேவைக்காக என்னுடைய உணவுக்காக நான் செய்யக்கூடிய அந்த வேட்டை வந்து எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இஹ்ராமுடைய இருக்கிற நிலையில் தரையில் வேட்டையாடுறது எனக்கு தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அல்லாஹ்வோட முன்னிலையில் நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்க்கப்படுவீங்களோ அந்த இறைவனுக்கு நீங்கள் மாறு செய்வதை தவிர்த்து வாழ்ந்துக்கோங்க. அப்போ ஏன் கடலில் ஓகே சொல்கிறான், தரையில் வேணாங்கிறான் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஆயத்துக்களில் பார்க்கலாம். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாசி வஷ்ஷஹரல் ஹராம வல் ஹதிய வல் கலாஇத் ذَلِكَ لِتَعْلَمُوا أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَأَنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. அல்லாஹ் கண்ணியமிக்க ஆலயமாகிய காபாவை மக்களுக்கு அவர்களின் கூட்டு வாழ்க்கைக்கான கேந்திரமாய் அமைத்தான்.
மேலும் சங்கைக்குரிய மாதத்தையும் பலி பிராணிகளையும் அவற்றின் கழுத்தில் இடப்பட்ட அடையாள மாலைகளையும் இதற்கு துணை புரியக்கூடியனவாய் ஆக்கினான். எதற்கு எனில் நீங்கள் இதனை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் திண்ணமாக நன்கு அறிகிறான். மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான். ஸோ இந்த காபத்துல்லாவை அல்லாஹ் என்ன பண்ணுறான், கண்ணியமான ஆலயமான காபாவை மக்களுக்கான ஒரு கேந்திரம். கேந்திரம்னா என்ன? இதுக்கு தான் தமிழும் தெரியலை அரபியும் தெரியலைன்னு சொன்னது. கேந்திரம் பாருங்க, கியாமன் அப்படின்னா அபயம் அளிக்கக்கூடியது. அபயம் அளிக்கக்கூடியதுன்னா எனக்கு என்னோட வாழ்வாதாரமே அங்கே தான். இன்றைக்கி நம்ம காபத்துல்லால என்ன வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கிதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த காபத்துல்லாவை, இந்த ஆலயத்தை நான் உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியதாக நான் ஆக்கி வைக்கிறேன். இன்னும் சங்கைக்குரிய மாதத்தையும் இந்த மந்தையும் பலி பிராணிகளையும் அடையாள மாலைகளையும் இதுக்கெல்லாம் துணை புரியக்கூடியதாக நான் ஆக்கியிருக்கேன். எதுக்குன்னா நீங்கள் இதனை தெரிஞ்சுக்கிறணும். என்ன, வானத்தில் உள்ளதுலையும் பூமியில் உள்ளதுலையும் எல்லாத்தையுமே இறைவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொரு பொருளையும் அவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய அபயம் அளிக்கக்கூடிய இடம் என்னன்னு நமக்கே தெரியலை. என்னோடய பொருளாதார ரீதியாக எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி எதுவாக இருந்தாலும் இன்ஃபேக்ட் இப்போ நம்ம மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போனோன்னு வைங்களேன், அம்மா வீட்டில் போய் சொல்லுவோம், இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் பத்த மாட்டேங்குது, இவங்க என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, இது செய்கிறாங்க அது செய்கிறாங்க. ஏதோ அங்கே வீட்டில் உள்ளதை போயிட்டு நம்ம அங்கே போய் முறையிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடமாக அல்லாஹ் இதை ஆக்கியிருக்கான். ஆனால் இன்றைக்கி சுபஹானல்லாஹ் நமக்கு ரொம்பவே நீதமான ஒரு தவாப் செய்யக்கூடிய இடமாக மட்டுமே அது இருக்குது. ஆனால் அல்லாஹ் அதை அபயமளிக்கும் இடமாக ஆக்கியிருந்தான். மனதில் வைங்க. ரைட். இலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாபி வ அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இன்னும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், திண்ணமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன். மேலும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். ஸோ தெரிஞ்சுக்கிறணுமா, அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, ஒரு வேட்டையாடாதீங்க அப்படிங்கிறான். கடலில் வேட்டையாடிக்கலாம், தரையில் வேட்டையாடாதீங்கிறான். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணுங்கங்கிறான். அடுத்து இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்கா அபயமளிக்கும் இடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா வானம் பூமியில் உள்ள எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறான் இறைவன். அடுத்து சொல்கிறான், இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தண்டனை அளிக்கிறதுல அல்லாஹ் ரொம்ப கடுமையானவன். ஹஜ்ஜோட இதில் தான் இதை சொல்கிறான். அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். அப்படின்னா பார்த்து நடந்துக்கோங்க. இதில் நீங்கள் சரியாக இல்லைன்னா தண்டனை என்ன மாதிரி உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் இதில் நீங்கள் ப்ராப்பராக நடந்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி ஒரு மன்னிப்பாளனையும் கருணையாளனையும் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இறைவன் பேசுகிறான். ஸோ அந்த அந்த இதுக்கு இஹ்ராம் உடைய விஷயத்துலையும் வேட்டையுடைய விஷயத்துலையும் நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியாதது கொஞ்சம் தடைபாடாக இருக்குது. இன்ஷால்லா ஹிஸ்ட்ரி பார்ப்போம், நானும் பார்க்குறேன். அந்த டைமில் எதற்காக வேட்டையாடப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். நான் பார்த்துட்டு நாளைக்கு அகெயின் இதை பற்றி நான் இன்ஷால்லா சொல்கிறேன். ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். மா அலர் ரசூலி இல்லல் பலாக் வல்லாஹு யஅலமு மா துப்தூன வமா தக்துமூன்.
தூது செய்தியை எடுத்துரைப்பதே தூதரின் பொறுப்பு ஆகும். நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் மூடி மறைக்கின்றவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான். ஸோ இத்தனை விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறத மட்டும்தான் தூதரோட பொறுப்பு. ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க, என்னத்தை தூதர்கிட்ட சொல்கிறீங்க, எதை வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத இறைவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து குல்லா யஸ்தவில் ஹபீஸு வத்தயீபு வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ் ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாபி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நபியே, நீர் அவர்களிடம் கூறிவிடும், தூய்மையானவையும் தூய்மையற்றவையும் ஒருபோதும் சமமாகாது. தூய்மை இல்லாதவை பெருகி கிடப்பது உம்மை வியப்பில் ஆழ்த்தினாலும் சரியே. எனவே அறிவுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு விலகியே வாழுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அசுத்தமும் சுத்தமும் என்றைக்குமே சமமாகாது. என்னதான் தூய்மை இல்லாதது ரொம்ப பெருகி கிடந்தாலும் சரி, இவ்வளோ எல்லாரும் இது தானே செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, உம்மை வியப்பில் ஆழ்த்தினாலும் சரி, அறிவு உடைய மக்களே, எவ்வளோ அழகாக கூப்பிட்றான் பாருங்கள், அறிவுடைய மக்களே அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு நீங்கள் விலகியே இருங்க, அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். சுப்ஹானல்லாஹ். இறைவன் நமக்கு நம்மளுடைய பாதையை சீர்படுத்தி நமக்கான சிறந்த அந்தஸ்தை தரணும் இன்ஷா அல்லாஹ். எந்தெந்த விஷயம் சரி தப்புன்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை நமக்கு தரணுன்ற நியத்தோட இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான இதை முடிக்கலாம். நாளைக்கு மீதி வசனங்களை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.